செய்திகள். வானதி vs சேகர் பாபு. பழனி யாத்ரா ஃபியூரி. வணக்கம் சென்னை. இது உங்கள் ஏஞ்சல் அருணா. முருகனோட அருளை தேடி பழனிக்கு கால் கடுக்க பாத யாத்திரை போன பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் இப்போ பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. சாமி தரிசனம் பண்ண போன இடத்துல பக்தர்களோட அவஸ்தைய பார்த்துட்டு அமைச்சர் சேகர் பாபு மேல செம காட்டமா ஒரு போடு போட்டிருக்காங்க. பக்தி ஒரு பக்கம் இருக்கட்டும், அடிப்படை வசதி எங்க பாஸ்னு அவங்க கேட்ட கேள்வி இப்போ கோட்டைய வரைக்கும் எட்டியிருக்கு. இதோ அந்த அதிரடி டாப் 7 விவரங்கள். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கோவையிலிருந்து பழனிக்கு நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் பாத யாத்திரை சென்றார் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன். பழனி அடிவாரத்திற்கு வந்தடைந்த அவர் அங்கு பக்தர்களுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் மிக மோசமாக இருப்பதாக கூறி கடும் அதிருப்தி தெரிவித்தார். லட்சக்கணக்கான பக்தர்கள் வரும் பழனியில் கழிப்பறை வசதி முதல் குடிநீர் வசதி வரை எதுவுமே முறையாக இல்லை. அமைச்சர் சேகர் பாபு விளம்பரங்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை பக்தர்களுக்கு கொடுப்பதில்லை என வானதி சீனிவாசன் சாடியுள்ளார். குறிப்பாக விஞ்ச் மற்றும் ரோப் கார் வரிசையில் பக்தர்கள் பல மணி நேரம் காக்க வைக்கப்படுகிறார்கள். இதை குறைக்க தொழில்நுட்ப ரீதியாக அறநிலையத்துறை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். பக்தர்கள் கொடுக்கும் காணிக்கை பணத்தை அரசாங்கம் எடுத்துக்கொள்கிறது, ஆனால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய குறைந்தபட்ச வசதிகளை கூட செய்ய மறுக்கிறது என்பதுதான் வானதியின் பிரதான புகார். மேலும் பழனி கோயிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாதது மற்றும் சுகாதார சீர்கேடுகள் குறித்து தான் கண்ட இடங்களை வீடியோவாகவும் அவர் பதிவு செய்துள்ளாராம். இந்த புகார்களுக்கு பதிலடி கொடுத்துள்ள திமுக தரப்பு, தைப்பூசத்திற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன, வானதி சீனிவாசன் அரசியல் உள்நோக்கத்துடன் பேசுகிறார் என மறுப்பு தெரிவித்துள்ளது. கண்டா, பக்திங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது, ஆனா வசதிங்கிறது நிர்வாகம் சம்பந்தப்பட்டது. முருகன் மேல இருக்கிற பக்தியால மக்கள் வராங்க, ஆனா அறநிலையத்துறை மேல இருக்கிற கோபத்தோட போறாங்கன்னா அது யாரு தப்பு? வாட்ச் கட்டுறதுல காட்டுற ஆர்வத்தை பக்தர்களுக்கு வாட்டர் கொடுக்கறதுல காட்டலாமேன்னு வானதி அக்கா ஒரு பாயிண்ட நச்சுன்னு வச்சிருக்காங்க. இட்ஸ் எ டிவைன் டிஸ்பியூட் பாஸ். பழனி கோயில்ல வசதிகள் நிஜமாவே மோசமாயிருக்கா, இல்ல இது வழக்கமான அரசியல் மோதலா? உங்க கருத்தை சொல்லுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். நாங்க சொன்னா அது அட்டாமிக் ட்ரூத். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் ஏஞ்சல் அருணா. இனிமேதான் ஆட்டம் உச்சக்கட்டமா இருக்க போகுது. ஒரு விசில் போடுங்க பாஸ்.